ஃப்ரெண்ட் நைட்டுக்கு என் பையனுக்கு பால் கொடுக்கலான்ட்டு நைட்டு தூங்கும்போது எப்போவுமே பால் கொடுத்துட்டு தான் தூங்க வைப்பேன். ஏன்னா நடுவில் பசிக்கும்னு சொல்லுவான். அதனால் பால் கொடுத்துட்டு அவனை பால் சூடு பண்ணலான்னு வந்தேன். டிஷர்ட்டு ஃபேண்ட்டு போட்டிருக்கேன். எப்போவுமே நான் போட்டதே இல்லைங்க என் வாழ்க்கையில். டிஷர்ட்டு ஃபேண்ட்டுன்றது இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அப்பாலாம் ரொம்ப திட்டுவார். ஒரு சுடிதார் வாங்கி போட்டாலும் ஒரு சுடிதார் வாங்கி போட்டாலும் சின்னதாக இருந்தாலும் திட்டுவார். அதே மாதிரி லெக்கினும் போட விட மாட்டார். லெக்கினும் போட்டதில்லை. அப்புறமா எல்லாரும் போட டாப்புக்கு லாங்காக வாங்கிட்டு லெக்கின் போட ஆரம்பித்தேன். அதுக்கும் திட்டுவார். இதெல்லாம் ஃபுல்லாக போடுறது, இதெல்லாம் போடுறியே, ஒரு சுடிதார் நைட்டி போட்டால் நைட்டிக்குள்ளே போடுறதுன்னு சொல்லிட்டு திட்டுவார். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் திடீர்னு எல்லாம் கேட்டோடனே சரி போட்டுக்கோன்னு சொல்லி பேண்ட்டு சட்டம் போட்டார். நான் அந்த சைடு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு போய் பார்த்துட்டு வரலாம் போகிறதுக்குள்ளே என் பையன் ஷாம்பு கவரை கிழிச்சிட்டான். தனித்தனியாக ஒன்று பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி மொத்தமாக கிழிச்சிட்டான். கிழிச்சவொன்னே அவனை திட்டிட்டு அவன்கிட்ட அந்த ஷாம்பு கவரை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தா ஃப்ரிட்ஜு அந்த ஃபுல்லாக ஃப்ரீசரில் ஒரு இது வச்சுருந்தேன் கப்பு, அது அப்படியே ஒட்டிடுச்சு ஃப்ரீசரில். அது எடுத்து பார்த்துட்டு வரவே இல்லை. அப்புறமா பட்டன் போட்டு அழுத்திட்டு வச்சுட்டேன்ட்ட. சரி கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு வரட்டும், அது எடுத்துடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் போட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைமு வீடியோலும் டிஷர்ட்டும் போட்டுட்டு ஷேர்ஸ்லேயும் வீடியோ போட்டிருக்கேன். என் தொப்பை க்ளீனாக தெரியுதுங்க. தொப்பை தான் குறைய மாட்டேங்குது. எவ்வளோ பண்ணாலும் தொப்பை குறைய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பாருங்க, எனக்கே பார்த்தாவே மாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தொப்பை குறையிறதுக்கு என்ன பண்ணணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. டயட் இருக்கேன், எல்லாமே பண்ணுறேன், இருந்தாலும் தொப்பை குறைய மாட்டேங்குது. ஜிம்முக்கு போனால் தான் தொப்பை குறையணும். என் பையனை வச்சுக்கிட்டாலும் ஜிம்முக்கெல்லாம் போக முடியாதுங்க. அங்கே போயிட்டு வெயிட் ஆகிட்டு அதை தூக்கிட்டு மேலே கீழே போட்டுக்கிட்டானா அது ஒரு பிரச்சனை. அதனால் ஜிம்முக்கு போகிறதுக்கு எனக்கு முடியாது. பால் ஊற்றுனா பால் இன்னைக்கு பார்த்து பால் கீழெல்லாம் ஊற்றுது. அதை வேறு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா என் பையனுக்கு பால் கொடுத்துட்டு, ஏன்னா நைட்டுக்கு பால் கொடுக்கலன்னா பாதி தூக்கத்தில் கூட பசிக்குதுன்னு சொல்லுவான். அப்புறமா என்ன தான் எழுப்புவான். சரி அவனை பாலை கொடுத்துட்டே தூங்க வச்சலாம். எப்போவுமே பாலை கொடுத்துட்டு தான் தூங்க வைப்பேன். நைட்டில் எழுந்திரிச்சிட்டான்னா நைட் ஒரு நாள் இதான் வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டான். 12 இருக்கும். 12 மணிக்கு பசிக்குது எனக்கு பால் வச்சு கொடுங்க. சரி போடான்னு சொல்லிட்டு பால் வச்சு கொடுத்து. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.